ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் கீழக்கரை ஃபேமஸ் சிக்கன் இடியாப்ப பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 15 இடியப்பம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த இடியப்பம் வந்து நேற்று நைட்டே வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அந்த இடியப்பத்தை அவிச்சு தான் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ரிட்ஜில் உள்ள இடியப்பத்தை அப்படியே வந்து இடியப்ப பிரியாணிக்கு போட்டிங்கன்னா இடியப்ப பிரியாணி வந்து தண்ணி கொத்த மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. அதனால தான் நான் வந்து அவிச்சு எடுத்திருக்கேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா இடியப்பத்தையுமே கையால் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக பிச்சு போட்டுக்கணும். கையால் தான் வந்து பிச்சு போடணும், மிக்சிலலாம் அரைச்சோன்னா களி மாதிரி ஆயிரும். இப்போது எல்லா இடியப்பத்தையுமே இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக பிச்சு போட்டாச்சு. இதை வந்து நான் ஒரு அகலமான பவுலுக்கு வந்து மாற்றிக்கிறேன், ஏன்னா அப்போ தான் வந்து பெரட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். அடுத்ததாக பாதி மூடி தேங்காயில் 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு ரெண்டையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த தேங்காய் பாலை நம்ம பிச்சு போட்டு வச்சுருந்த இடியப்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கையால் நல்லா வந்து பிணைஞ்சு விடணும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் வந்து நம்ம உதிரியாக கையால் வந்து பிணையணும். 15 இடியப்பத்துக்கு இந்த அளவு தேங்காய் பால் வந்து கரெக்டாக இருந்துச்சு. இதை விட நீங்கள் அதிகமாக ஊற்றுனீங்கன்னா கையிலலாம் வந்து ஒட்டுற அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்ம அடுப்பில் வந்து வதக்கும் போது ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆயிரும். இப்போது இந்த தேங்காய் பால் எல்லாத்தையுமே வந்து அந்த இடியப்பம் கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா உறிஞ்சி நல்லா ட்ரையாக உதிரி உதிரியாக ஆகிரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக வந்துருச்சுன்னு. இந்த மாதிரி இடியப்பத்தில் தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணுறனால இடியப்ப பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக சிக்கன் ஃப்ரைக்கு ரெடி பண்ண போகிறேன். நான் மொத்தம் 3/4 கிலோ சிக்கன் வந்து வாங்கியிருந்தேன். அதில் 3 லெக் பீஸை எடுத்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். மிச்சம் எல்லாத்தையும் வந்து நம்ம இடியப்ப பிரியாணிக்குள்ளே போட போகிறோம். அதுக்கு நம்ம மசாலா எல்லாம் ரெடி பண்ணி ஊற வைக்கணும். இப்போது ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் போடுறேன். அதுக்கப்புறம் 1/2 லெமனை அந்த மசாலா மேலே எல்லாத்துலேயும் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து 3 லெக் பீஸையும் நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதில் கட்டிங்ஸ் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை அந்த சிக்கன் மேலே அந்த கட்டிங்ஸ்குள்ளே எல்லா இடத்துலையும் வந்து நல்லா படுற மாதிரி எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது 3 லெக் பீஸையும் இந்த மாதிரி நல்லா மசாலாவில் ஊற வச்சாச்சு. இப்போ இது நல்லா ஊறட்டும், இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து நம்ம பிரியாணிக்கு ரெடி பண்ண போகிறோம். ஒரு அகலமான பாத்திரத்தில் 100 கிராம் நெய், 100 கிராம் எண்ணெய் ரெண்டையும் சேர்த்து ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பட்டை, 8 கிராம்பு, 7 ஏலக்காய், பிரியாணி இலையை ஒரு இலையை வந்து 2ஆக பிச்சு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 ரம்பல் அளவுக்கு இந்த மாதிரி வெட்டி போட்டிருக்கேன். இது எல்லாமே வந்து நல்லா எண்ணெயில் வதங்கி நல்லா வாசனை வரும். அதுக்கப்புறமா 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் எண்ணெயில் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். பிரியாணியை பொறுத்தவரை வெங்காயம் நல்லா வதங்கினா தான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பிரியாணிக்குள்ளே போடுற கறியை ரெடி பண்ணிடுவோம். இப்போ நான் பிரியாணிக்காக 100 கிராம் பூண்டு, 100 கிராம் இஞ்சி ரெண்டையும் வந்து அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கறியில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம தாளிப்புலேயே வந்து உப்பு போட்டிருக்கோம், அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து கறியோடு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடலாம். இப்போது இங்கே பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிச்சம் இருக்க அந்த இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு ஒரு கிண்டிட்டு தக்காளியை வந்து சேர்க்கணும். தக்காளி வந்து நான் 4 தக்காளி வந்து இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். தக்காளி கூட போட்டால் தான் நல்லாயிருக்கும் இடியப்ப பிரியாணிக்கு. அதனால் 4 தக்காளியை வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி வந்து பாதியை வந்து இப்போ போடுறேன், பாதியை வந்து கடைசியாக போடுவேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்புறம் 1 கிளாஸ் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்புறமா 2 பச்சை மிளகா சேர்த்துட்டு நான் தாளிப்பை வந்து மூடி வச்சிடுறேன். பச்சை மிளகா வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய்லாம் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்பப்போ வந்து நம்ம திறந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா இஞ்சி பூண்டு போட்டனால நம்மளுக்கு அடி பிடிக்கும், அதனால் கிண்டி விட்டுட்டே தான் இருக்கணும்.
இந்த ஸ்டேஜில் மசாலா எல்லாத்தையும் போட்டுடலாம். நான் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள் இது 3ஐயும் போட்டு நல்லா தாளிப்போட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது எல்லாத்தையும் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நல்லா எண்ணெய் விட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம பிரியாணிக்குள்ளே போடுற கறியை சேர்த்து ஒரு பெரட்டிட்டு அதை மூடி வச்சிடணும். கறி வேகிறதுக்காக ஒரு 5 நிமிஷத்துலேயே சிக்கன்னால் ஈஸியாக வெந்துடும். சிக்கனை போட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்பப்போ திறந்து பார்த்துக்கோங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம திறந்து பார்த்தோன்னா மசாலா கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு தான் இருக்குது. இடியப்ப பிரியாணிக்கு ட்ரையாக இருந்தால் நல்லாயிருக்கும். தண்ணியாக இருந்துச்சுன்னா இடியப்ப பிரியாணி ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும். அதனால இந்த மசாலாவை நல்லா வற்ற விடுவோம். அதுக்காக நான் மூடி போட்டு நல்லா வற்ற விடுறேன். இப்போ நம்ம திறந்து பார்க்கும்போது நல்லா மசாலாவும் நல்லா வத்திருச்சு. கறியும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருந்தேன்ல அந்த பாதி புதினா கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு கொதிச்சதுக்கப்புறமா லெமன் ஜூஸை நான் சேர்க்குறேன். இதுக்கு நான் ஒரு முழு லெமனை புழிஞ்சு எடுத்து வச்சுருந்தேன். அந்த ஜூஸை சேர்த்துட்டு அதை ஒரு கிண்டி விட்டுறணும். லெமன் ஜூஸ் இடியப்பத்தை சேர்க்குறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சேர்க்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டிங்கன்னா கசந்துரும். அதனால் இந்த லாஸ்ட்டில் தான் அதை சேர்க்கணும். இந்த லெமன் ஜூஸை சேர்த்துட்டு 1 நிமிஷத்துலேயே இடியப்பத்தை சேர்க்க ஆரம்பிச்சிடணும். இப்போ கடைசியாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இடியப்பத்தை சேர்த்துடலாம். இடியப்பத்தை சேர்க்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. இப்போது நம்ம எடுத்து வச்ச இடியப்பம் எல்லாத்தையும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பெரட்ட ஆரம்பிச்சிடக்கூடாது. நம்ம எடுத்து வச்ச இடியப்பம் எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்ததுக்கப்புறம் தான் மேலேருந்து கீழே பெரட்ட ஆரம்பிக்கணும். இப்போ நான் எல்லா இடியப்பத்தையுமே சேர்த்துட்டேன். இப்போ கீழேருந்து மேலே நல்லா அந்த மசாலாவும் இடியப்பமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பெரட்டி விடணும். இதுக்கு நீங்கள் அகலமான பாத்திரம் எடுத்தால் தான் உங்களுக்கு பெரட்டுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். சின்ன பாத்திரம் எடுத்திங்கன்னா பெரட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இடியப்ப பிரியாணி ட்ரையான இடியப்பத்தில் பண்ணால் நல்லா உதிரியாக கிடைக்கும். சாஃப்டான இடியப்பத்தில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பெரட்டும் போது குழஞ்சிரும். நான் ட்ரையான இடியப்பத்தில் தான் பண்ணியிருக்கேன். கடைசியாக நான் ஃபுட் கலர் சேர்க்குறேன். இந்த மாதிரி அங்கங்கே கொஞ்சம் தொளிச்சு விட்டுட்டு அதை மேலேயும் கிளையுமா நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இல்லை இந்த எல்லோ கலரே உங்களுக்கு போதும்னா நீங்கள் அப்படியே கூட எடுத்துடலாம். இப்போ ஃபுட் கலர் எல்லா பக்கமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு 5 நிமிஷமாக மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம் சிம்மில். அப்போ தான் நல்லா மேலே வரைக்கும் நல்லா கொதி வரணும். அதுக்காக நான் 5 நிமிஷம் மூடி வைக்கிறேன். இப்போது நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு கீழேருந்து மேலே ஒரு தடவை பெரட்டி விட்றணும். ஏன்னா கீழே அடி பிடிச்சிடாமல் இருக்கணும். அதுக்காக லைட்டாக பெரட்டி விடுறோம். பாருங்கள் நல்லா மேலே வரைக்கும் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இடியப்ப பிரியாணி சிக்கனில் பண்ணுற மாதிரி மட்டன் போட்டும் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் மட்டனை வேக வச்சு தான் நம்ம தாளிப்பில் போடணும். ஃபைனலாக கார்னிஷிங்க்கு முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து கூட நீங்கள் போட்டுக்கலாம், அது ஆப்ஷனல் தான். அடுத்து நம்ம மசாலாவில் ஊற வச்சுருந்த லெக் பீசஸ் 3ஐயுமே எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அந்த 3 லெக் பீசஸ்மே எண்ணெயில் பொரியிறத பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு பக்கம் வாசம் வேறு பயங்கரமாக அடிச்சுது, செமையாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது பொரிஞ்சிட்டே இருக்கும் போதே தயிர் பச்சடியும் ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான், சுட சுட சூப்பரான சிக்கன் இடியாப்ப பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அதை வாழை இலையில் போட்டு சிக்கனை ஒரு கடி கடிச்சிட்டு அப்படியே தயிர் பச்சடியோடு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே தனி தான். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் டாப்பிட்டூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.